என் அன்பு மகனே மகளே, உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயைத் தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் அஞ்சியது. சவுலும் அவன் சேனைகளும் அவனை எதிர்ப்பதற்கு பயந்தார்கள். அப்பொழுது தன் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க தாவீது அங்கு வருகிறார். தாவீது எப்பொழுதும் கர்த்தரை ஆராதனை செய்பவர். அதே தேவ பிரசன்னத்தோடு அங்கு வருகிறார். ஆடு மேய்த்த இடத்தில் இருந்து கர்த்தரை துதித்துவிட்டு முழு பெலத்தோடு வருகிறார். தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று கூறி 5 கல்லில் ஒரே ஒரு கல்லை மட்டும்தான் எடுத்தார். கோலியாத்தை நோக்கி எறிந்தார். அந்தக் கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். கர்த்தர் தாவீதோடே கூட இருந்தார். அவர் கோலியாத்தை முறியடித்தார். அதுபோல கர்த்தர் உன் கூட இருப்பதினால் எப்பேற்பட்ட சத்துரு வந்தாலும் அதை மேற்கொள்ள உங்களுக்கு பெலன் தருவார். நீங்கள் யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். ஒரு மனுஷரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சேனையே வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. வசனம் தெளிவாய் சொல்கிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இந்த மாதத்தில் உன்னை காக்கும்படி, உன் குடும்பத்தை காக்கும்படி, உன் பிள்ளைகளை காக்கும்படி எல்லா விதத்திலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.